ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். நாள்தோறும் பகவத்கீதையில் நம்ம இப்போது 5வது அத்தியாயமான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்ற அத்தியாயத்தில் இருக்கும். இதில் இப்போ தான் கடந்த சில ஸ்லோகங்களில் பகவான் நம்ம செய்யக்கூடிய செயல்களை நமக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மத்தெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ 11வது அத்தியாயத்தில் ஏன்னா நமக்கே ஒரு கேள்வி வரும், இப்படிலாம் கூட செய்ய முடியுமா, இதெல்லாம் பாசிபிளா, சாத்தியமா அப்படின்ட்டு. அப்போது கண்டிப்பாக இது சாத்தியம்தான்னு சொல்லி 11வது ஸ்லோகத்தில் ஞானிகள், கர்மயோகிகள், மகாத்மாக்கள் போலவங்கெல்லாம் எப்படி அவங்க செயல்களை செஞ்சுட்டு வராங்கன்றத சொல்கிறாரு. இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், அப்போ நம்ம செய்கிற செயல்களும் அவங்க செய்கிற செயல்களும் ஒருவேளை வித்தியாசமாக இருக்குமோ, அவங்க ஏதோ வேறு செய்கிறாங்க, நம்ம வேறு செய்கிறோம், அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் வித்தியாசப்படுதா இல்லை என்ன அப்படின்றதுல நமக்கு சந்தேகம் வரும். ஒன்றும் இல்லை, எல்லாருமே அவங்க விதிக்கப்பட்ட தர்மத்தை தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த செய்கிற விதத்தில், அந்த செய்யும்போது நமக்கு மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தில் தான் வித்தியாசம் அப்படின்றத பகவான் 12வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. நம்ம பலனுக்காக செய்கிறோமா, பலன் எதிர்பார்க்காம செய்கிறோமான்றது தான், அந்த வித்தியாசத்தில் தான் அதனால் கிடைக்கக்கூடிய பலன், நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோன்றதுலாம் எல்லாமே மாற்றம்ன்றத 12வது ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். யுக்தः கர்ம பலம் த்யக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம் அயுக்தः காமகாரேண பலே சக்தோ நிபத்யதே. யுக்தகன்னா மனசை ஓட விடாமல் ஒருநிலைப்படுத்தியவர். எந்த விஷயத்தில்? ஆத்ம விஷயத்தில் ஒருநிலைப்படுத்தியவர் யுக்தக. கர்ம பலம் தியக்த்வா, செய்யக்கூடிய அவங்க செயல்கள் கர்மங்கள்லையும் பலனை விட்டுட்டு. ஏன்னா எப்போ அவங்க ஆத்ம விஷயத்தில் அவங்களோட மனசை ஒருநிலைப்படுத்திட்டாங்களோ ஆத்ம விஷயத்தை நோக்கி தான் போவாங்க. ஆத்மாவுக்கு கண்ணால் பார்க்குறதுனாலையோ காதால் கேட்குறதுனாலையோ அதெல்லாம் எதுவும் ஆத்மாவுக்கு தேவையில்லையே. ஏன்னா இந்த உடல் தான் அதுக்கெல்லாம் தேவைப்படுது, ஆத்மாவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆத்ம விஷயம் அப்படின்ற போது தியானம், பகவானை குறித்த தியானம், விடாமல் தியானம், இது மட்டும்தான். அப்போ எப்போ ஆத்ம விஷயத்தில் அவர் ஒருநிலைப்படுத்திட்டாரோ அப்போவே மற்ற விஷயங்களில் பலன் எதிர்பார்க்காம அது விடுறது அப்படின்றதோட அது தேவையில்லாமல் போயிடுது. நைஷ்டிகீம், அப்படி அவர் செயல்களை செய்யும்போது நைஷ்டிகீம் நிலையான சாந்தி மாப்னோதி, சாந்தி கிடைக்குது, அமைதி கிடைக்குது, அதாவது ஆத்ம அனுபவம். ஏன்னா ஆத்மாவை பற்றியே நினச்சிக்கிட்டு ஆத்ம விஷயங்களில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த விஷயங்களை நோக்கியே செயல்படுறதுனால மற்ற விஷயங்களில் பலன், மற்ற விஷயங்களை பற்றின கவலை எல்லாம் போய்டுறதுனால ஆட்டோமேட்டிக்காக சாந்தி, ஒரு அமைதி கிடச்சிருது. ஆனால் பலன் எதிர்பார்த்தா என்னன்றதை 2வது பாதையில் அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. யுக்தகனா மனசை ஒருநிலைப்படுத்தியவர், அயுக்தகனா மனசை ஒருநிலைப்படுத்தாமல் அது எல்லா போகிற போக்கில் விட்டுறது. அப்போ என்ன ஆகும்? காமக்காரேன, எப்போ மனசை நம்ம ஒருநிலைப்படுத்தாமல் அது போகிற போக்கில் விட்டுறோமோ காமக்காரேனா, அப்போ அதை ஆசைப்படுறதுக்கு எல்லாம் நம்ம புலனும் ஈடு கொடுக்கும் இல்லையா. இப்போ மனசு ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு நினைக்குமா, அப்போ வாய் அதை சாப்பிடணும் அப்படின்னு போகுது. அதே போல் மனசு ஏதோ பார்க்கணும் அப்படின்னா கண்கள் அதை நோக்கி போகுது. அப்போ புலன்களும் மனசும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் அது போகிற போக்கில் போகும்போது பலே சக்தக, தாழ்ந்த பலன்களை ஆசை வச்சு, ஏன்னா ஆசையை நோக்கி மனசை கட்டுப்படுத்தாத போது அது ஆசை எல்லாத்துக்கும் தான் ஆசைப்படும். ஆசைப்படுறதுல என்ன தப்பு அப்படின்னு நமக்கு தோணலாம், ஆனால் அதில் தானே எல்லாமே ஆரம்பிக்குது. ஆசைப்பட்டு அதுக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னா கோபம் வருது, இல்லை கிடைச்சிட்டா அது இன்னும் பேராசையாக கூட மாறலாம். இன்னொன்று, ஆசைன்றது ஒரு நாளைக்கு ஒன்று அப்படின்னு நிலையாக இருக்காது. ஒரு நாளைக்கு கூட விடுங்க, இல்லை கொஞ்ச நாளைக்கு நமக்கு இதில் அப்படின்னா ஆசை அதில் நின்றோமானா நிற்காது. இன்றைக்கி கண்ணுக்கு ஒன்று தேவைப்படும், நாளைக்கு காதுக்கு ஒன்று தேவைப்படும், அடுத்த நாள் வாய்க்கு ஒன்று தேவைப்படும்னு ஒவ்வொன்றும் அது இழுப்புக்கெல்லாம் போகிற மாதிரி இருக்கும். அதில் நமக்கு திருப்தி இருக்குமான்னு தெரியாது. கிடைக்கலைன்னா கோபம் வரும், கோபம் இன்னும் அகங்காரமாக மாறும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா, 2வது அத்தியாயத்துலேயே இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்போது நிபத்தியதே, இந்த சம்சாரத்தில் கட்டுப்பட்டுறாங்க. சம்சாரம்ன்றது பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த சுழலில் கட்டுப்பட்டுறாங்க. ஏன்னா எப்போ கோபம், அகங்காரம் இதெல்லாம் வருதோ எல்லாமே நம்ம கண்ணை மறைச்சிரும், நம்ம புத்தியை மறைச்சிரும். அப்போ சரியான முடிவுகளை எடுக்க முடியாது, பாவங்கள் செய்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அந்த பாவங்களை கழிக்கிறதுக்காக இன்னொரு பிறவி எடுப்போம். அதில் இப்படி திரும்ப
அதே போல் நம்ம என்ன பாவங்கள் செஞ்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிறவி வர கிடைக்கும். எப்போதுமே ஒரு நல்ல பிறவின்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஜென்மத்தில் வந்த பாவங்கள்னு இப்படின்னு ஒரு சுழலாட்டம் போய்கிட்டே இருக்கும். இதில் நம்ம மாட்டிடுவோம் அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. அதனால் யோகிகளாக இருக்கட்டும், மகாத்மாக்களாக இருக்கட்டும், இல்லை சாதாரணப்பட்ட மனுஷங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கர்மங்கள்ங்கும் போது வித்தியாசப்படாத அவங்களுக்கு விதிக்கப்பட்ட செயல்களை தான் செய்ய போகிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்க, எந்த எண்ணத்தோடு செய்கிறாங்கன்றதுல மாறுபடும்னு நம்ம பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்க்கலாம்.